ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அணங்கே நாவல் பகுதி 23. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அப்பாவை பார்க்க எழில்பிறை புறப்பட்டு விட்டாள். ஆனால் அதர்வாவை நினைத்த போது ஒரு பயம். அவன் திருந்தி விட்டதாக நினைத்து வான்மதி மகிழும் போது அவன் திருந்தவில்லை என்பதை எப்படி அவளிடம் கூறுவது? கூறாமல் மறைப்பது கூட தவறு அல்லவா? அதை கூட சமாளித்து விடுவாள். அதர்வாவின் அத்துமீறல்களை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்று அவளது பிறந்த நாள் வேறு. கண்டிப்பாக வாழ்த்த வருவது போல் வந்து கையை பிடிப்பான். அதையெல்லாம் எப்படி தவிர்ப்பது? கௌதமுக்கு தெரிந்தால் அதர்வாவை உண்டு இல்லை என்றாக்கி விடுவான். அதே போன்று அவளால் நடந்து கொள்ள முடியுமா என்ன? தன் உடன் பிறந்தவளின் உறவும் சேர்ந்து அல்லவா அருந்து போகும். இல்லை என்றால் கௌதமிடம் அதர்வாவை பற்றி கூறி அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருப்பாள். அதர்வா மட்டும் கௌதமுக்கு சளைத்தவனா என்ன? அவனுக்கு சரிசமமாக நிற்கும் வலிமை அவனிடம் இருக்கிறது. மகாதேவனின் அடியாட்களை தன்னந்தனியாக நின்று அல்லவா அடித்து விரட்டி அடித்தான். சூழ்ச்சியால் மட்டுமே அவனை வீழ்த்த முடிந்தது. ஒரே வலிமையுடைய இருவரை மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பது கூட ஆபத்துதான். இருவரில் ஒருவர் என்ற நிலை வந்துவிடும், அல்லது இருவருக்குமே ஆபத்து நேரலாம். தயங்கிதான் ஒரு ஆட்டோ பிடித்து மருத்துவமனை வந்து சேர்ந்தாள். ஆனால் அங்கு வான்மதி மட்டுமே அவளது அப்பா அம்மாவோடு இருக்கிறாள். மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது. வாக்கா என்று வாயார வரவேற்ற வான்மதி அவளை கட்டி தழுவி கொண்டாள். அம்மாவும் அவளை கட்டி கொண்டு நெற்றியில் முத்தமிட்டு ஹாப்பி பர்த்டேமா என்றார். ஹாப்பி பர்த்டேடா என்றார் அப்பா. அம்மா அவள் விரலில் ஒரு அழகான மோதிரத்தை அணிவிக்க வான்மதி நெக்லஸ் ஒன்றை பரிசாக கொடுத்தாள். ஏய், நெக்லஸ் வாங்க உனக்கு ஏது காசு? என்கிட்ட ஏதுக்கா காசு? இந்த நெக்லஸா அவர் தான் உனக்கு வாங்கி கொடுத்தாரு. இது அவருடைய கிஃப்ட். என்கிட்ட வெறும் 10,000 தான் இருந்தது. அதுல உனக்கு ஒரு பட்டு சேலையை மட்டும்தான் என்னால வாங்க முடிஞ்சது. நீ கட்டி இருக்க இந்த சேலை மட்டும்தான் என் கிஃப்ட். மதி, இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம். ஏன்கா, நீ அவர் மேல இப்பவும் கோபமா இருக்கியா? கோபம் எல்லாம் இல்லடி, அவன் இன்னும் திருந்தலையேன்ற வருத்தம். அப்படி கூறதான் அவள் நா துடித்தது. ஆனால் நாவை அடக்கி கொண்டாள். இந்த நெக்லஸுக்கு இனிமே நீதான் சொந்தக்காரி. இது உன்கிட்டயே இருக்கட்டும். அக்கா, அவர் மனசு நோகும்கா. சரி கொடு. அதர்வா முன்னாடியே இது உனக்கு சொந்தமாக்கிடுறேன். அம்மா, அதர்வாவை எங்க காணோம்? அவர் தேனி போயிருக்காரு. முக்கியமான ஒரு வேலை இருக்காம். சாயந்தரம் வந்துடுவாரு. அப்படியா என்றவள் அப்பாவின் அருகில் அமர்ந்தாள். வங்கியை அடைந்த கௌதம், தாத்தா, அப்பா, சித்தப்பா நால்வரும் நேராக வங்கி மேலாளர் அறைக்குதான் வந்தனர். கொண்டு வந்த 1050 கோடியை தங்கள் நிறுவனத்தின் கணக்கில் போடுமாறு தாத்தா கூற, சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க அத தப்பா எடுத்துக்க கூடாது. ஒருவேளை நான் சொல்லாம இருந்தா தப்பாயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு நெருடல். அவர் தயங்கி கூற, என்ன சார் விஷயம்? எதுக்காக இப்படி தயங்குறீங்க? இல்ல சார், உங்க காசு, அத நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அத கேக்குற உரிமை எனக்கு இல்லை இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆனா சார், எனக்கு என்னவோ தப்பா பட்டது. அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு விரும்புறேன். சொல்லுங்க சார். உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற மிஸ்டர் நிரஞ்சன் உங்க பேர்ல வந்த 250 கோடி காசை அக்கௌண்ட்டுக்கு வந்த அடுத்த 4வது நிமிஷத்துல வித்ட்ரா பண்ணார்ல சார். அந்த விஷயத்தான் நான் சொல்றேன். அதை கேட்டு நால்வரும் அதிர்ந்தனர். இதுல நான் சந்தேகப்பட காரணம் என்னன்னா, அக்கௌண்ட்டுக்கு வந்த 4வது நிமிஷத்துல எப்படி அவரால் பேங்குக்கு வந்து காசு எடுக்க முடியும்? முன்னாடியே காசு வருதுன்னு தெரிஞ்சிருந்தா கூட எப்படி சார் பேங்க் வாசல்லையே காத்து நின்று அந்த காசை எடுக்க முடியும்? நீங்க சொல்லி அனுப்பணும், அவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி இங்க வரணும், அப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனா இவர் வந்தாரு, சட்டுன்னு எடுத்துட்டு போயிட்டாரு. அங்கதான் எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனாலும் இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது, காசு அக்கௌண்ட்டுக்கு வந்ததும் போனதும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதனாலதான் நான் இந்த விஷயத்த போன் பண்ணி உங்ககிட்ட கேட்கல. இப்ப கூட நீங்க நேர்ல வந்ததால மட்டும்தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் சார். ஆனாலும் மனசுல ஒரு பயம் இல்லாம இல்ல. ஏன் காசுக்கு என்கிட்ட கணக்கு கேக்குறியான்னு நீங்க கேட்டுற கூடாது இல்லையா? தப்பா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். தப்பே இல்ல சார். இந்த விஷயத்த நீங்க சொல்லாம இருந்தாதான் தப்பாகி இருக்கும். இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஆனா சார், இந்த 250 கோடி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்ததாவோ போனதாவோ எனக்கு எந்த மெசேஜும் வரல சார். என்ன சொல்றீங்க? வங்கி மேலாளர் அதிர்ந்தார். ஆமா சார், 250 கோடியை தர வேண்டிய கம்பெனி தராம ஏமாத்திட்டாங்கன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஓஹோ, அப்படியா?
இந்த நிரஞ்சன் என்ன வேலை பாக்குறாரு? கம்ப்யூட்டர் சம்பந்தமான எந்த வேலையா இருந்தாலும் இவர்தான் பாத்துப்பாரு. என்ன படிச்சிருக்காரு? அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சார். அப்படின்னா சார் யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு வந்த மெசேஜ அவன் அவனுடைய செல்லுக்கு திருப்பி இருக்கணும். அவன் இப்பவும் உங்க கம்பெனில தானே வேலை பாக்குறான்? ஆமா சார், என் கம்பெனில தான் வேலை பாக்குறான். உடனே போய் அவங்கிட்ட என்னான்னு கேளுங்க. வங்கி மேலாளர் கூற, இந்த காசு நாங்க இப்ப அக்கௌண்ட்ல போடல சார், இது லாக்கர்ல இருக்கட்டும். அவரை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். நால்வரும் காசை லாக்கரில் வைத்துவிட்டு அலுவலகம் வந்தனர். இத்தனைக்கும் எழில்பிறையின் நிறுவனத்தோடு கைகோர்த்து செய்த அந்த ப்ராஜெக்டில் நிரஞ்சன் இல்லவே இல்லை. நேற்று மீட்டிங்கில் அலுவலகத்தில் தான் ஏதோ குளறுபடி நடந்திருக்கிறது என்று எழில்பிறை கூறிய அந்த நிமிடமே தனக்கு தெரிந்த ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியிடம் தாத்தாவோடு இணைந்து அந்த ப்ராஜெக்டில் வேலை பார்த்த அனைவரையும் கண்காணிக்குமாறு கௌதம் கூறியிருந்தான். அவர்களும் இப்போது இந்த நிமிடம் வரை அந்த ஊழியர்களையும் ஊழியர்களின் வீட்டாரையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் தவறாக எதுவும் இல்லை என்று ஒரு 10 நிமிடம் முன்பு கூட கௌதம் அழைத்து கேட்கும் போது அவர்கள் கூறியிருந்தனர். நிரஞ்சன் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று எப்போதும் அமைதியாக அமர்ந்து வேலையை மட்டும் பார்க்கும் மிகவும் திறமையான ஒரு இளைஞன். யாரிடமும் அதிகம் பேச மாட்டான், தேவைக்கு மட்டுமே பேசுவான். அவன் இப்படி செய்வான் என்று யாரும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். அலுவலகத்தை அடைந்ததும் முதல் வேலையாக கௌதம் நிரஞ்சனை தன் அறைக்கு அழைத்தான். அதன் பிறகு அவனது பேக்கை கௌதமின் அப்பா பியூனிடம் எடுத்து வருமாறு கூற பியூனும் எடுத்து வந்து கொடுத்தார். இந்த நேரம் நிரஞ்சனை தன் அறையிலேயே ஏதோ வேலை கொடுத்து அமர்த்தி இருந்தான் கௌதம். பேக்கை பரிசோதித்த அப்பாவுக்கு அதிர்ச்சி. நிறுவனத்தின் பெயரில் இருக்கும் வங்கி கணக்கின் காசோலைகள், தாத்தா அப்பா சித்தப்பா கௌதம் நால்வரின் வங்கி கணக்கின் காசோலைகளும் அவனது பேக்கில் பத்திரம். அனைத்தும் போலிதான். ஆனால் பார்ப்பதற்கு உண்மையான காசோலைகள் போல் இருக்கிறது. அனைத்து காசோலைகளிலும் அவர்களது கையெழுத்தை அப்படியே போட்டும் வைத்திருக்கிறான். அதை பார்த்தால் தங்கள் கையெழுத்து இல்லை என்று அவர்களாலே கூற முடியாது. அந்த அளவு துல்லியமாக அவன் கையெழுத்திட்டு வைத்திருக்கிறான். அப்பா கௌதமை அழைத்து விஷயத்தை கூற, அப்படியா, நிரஞ்சன் இப்ப ஏன் கூட தான் இருக்கான், நீங்க தாத்தா சித்தப்பாவை கூட்டிட்டு வாங்க, அவங்கிட்ட பேசலாம். அழைப்பை அவன் துண்டிக்க தாத்தா அப்பா சித்தப்பா மூவரும் கௌதமின் அறைக்கு வந்தனர். சிறிது நேரத்திலேயே ஐயோ அம்மா என்ற நிரஞ்சனின் அழுகை சத்தம் தான் வெளியே வந்தது. பின்னாலேயே வந்த காவலர்கள் அவனை கைது செய்து இழுத்து சென்றனர். மாலை 3:30 ஆன போது அதர்வா வந்து சேர்ந்து விட்டான். எழில்பிறையை கண்டதும், என்ன பர்த்டே கேர்ள், எப்படி இருக்கீங்க என்று கேட்டவன் கையை நீட்ட அதை எதிர்பார்த்த எழில், சாரி அதர்வா, காலையில எந்திரிக்கும் போது கை எசகு பிசகா சுடுக்கிக்குச்சு, கையை நீட்ட எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, விஷ் தானே பண்ணணும், வார்த்தையாலேயே சொல்லுங்க போதும். மிகவும் சாதுரியமாக அவனை சமாளித்து விட்டாள் எழில். அவன் முகத்தில் ஏமாற்றம். ஆனாலும் விடுவானா? இந்த கைதானே சுளுக்கி இருக்கு, இடது கையில பிரச்சனை எதுவும் இல்லையே என்றவன் மீண்டும் கையை நீட்ட, சாரி அதர்வா என்றபடியே அறைக்குள் வந்தான் கௌதம். எழில் உங்ககிட்ட போய் சொல்றா, காலையில எந்திரிக்கும் போது அவ கை சுளுக்கல, அது ஒரு சீக்ரெட், அதை வெளியில எல்லாம் சொல்ல முடியாது, கண்ணடித்தபடியே கூறியவன், அவளுடைய வலது கை மட்டும் இல்ல, இடது கைக்கும் பிரச்சனை இருக்கு. எழில்பிறையின் அருகில் வந்து நின்றான். கௌதமை கண்டதும் அவள் முகம் மலர்ந்தது. ஆனால் அதர்வா புரியாமல் விழித்தான். நேற்று இரவு சண்டை போட்டு கொண்டவர்களா இது? ஓகே எழில், கிளம்பலாமா? நமக்காக வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாங்க. அப்பாடா, தப்பிச்சோம். நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவன் அருகில் மிகவும் நெருக்கமாக அவள் நிற்க அவள் கரத்தை கோர்த்து கொண்டவன், ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறி அவளோடு கிளம்பி விட்டான். பிறந்த நாள் கொண்டாட்டம் முடிந்து இரவு படுக்கைக்கு வரும்போது 11 மணி ஆகிவிட்டது. அறைக்குள் வந்ததும் கதவை சாத்தி தாழிட்ட கௌதம் எழிலை அப்படியே தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் போட்டான். என்னுடைய ராணிக்கு என்ன பரிசு வேணும்? வைர நெக்லஸ் வாங்கி தரவா? வேண்டாம். வைர வளையல்? வேண்டவே வேண்டாம். வைரம் பதிச்ச தங்க கொலுசு? வேண்டாங்க. வேற என்ன வேணும்? ஒரு கேள்விக்கு பதில் வேணும். கேளு, சொல்றேன். நேத்து நைட் இருந்த கௌதம் இல்லையே, இப்ப இருக்கிற கௌதம். அது எப்படி? உங்களுடைய இந்த திடீர் மனமாற்றத்துக்கு காரணம் என்ன? சாரி. எதுக்கு? நீ ஏதோ தப்பு பண்றேன்னு நினைச்சு உன் செல்லுக்கு வர்ற எல்லா காலையும் நான் கண்காணிச்சுட்டே இருந்தேன். காலையில நீயும் அதர்வாவும் பேசிக்கிட்டத நானும் கேட்டேன். அவள் விழிகள் நிறைந்து விட்டது. சட்டென்று அவனை கட்டி கொண்டவள் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். அவளது கண்ணீர் அவன் மார்பை நனைத்தது. நீ என் மேல எந்த அளவு காதலா இருக்கேன்னு தெரிஞ்சுக்க எனக்கு இன்னொருத்த உதவி தேவைப்பட்டிருக்கு.
அதுக்காக அதர்வாவுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஆனா அவன் பேசின பேச்சு அத வேற எவனாவது பேசியிருந்தா செவிட பேத்திருப்பேன். இப்ப கூட நான் அமைதியா இருக்கேன்னா அது உனக்காக, உன் தங்கச்சிக்காக மட்டும்தான். ஆனா அதுக்காக அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் மன்னிச்சிடுவேன்னு அர்த்தம் கிடையாது. இன்னொரு முறை அவன் உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசுனா அவ்வளவுதான். அப்புறம் என் ஏழில் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த 250 கோடி எங்க போச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நாளைக்கு காலையில தாத்தா உனக்கு அந்த 250 கோடியையும் கொடுத்துடுவாரு. ஆபீஸ்ல தானே ஏதோ குளறுபடி நடந்திருக்கு. எஸ் மை டியர், நீ சொன்னதுதான் சரி. நான் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். யாரு? நிரஞ்சன். எப்படி? அவள் கூறி முடிப்பதற்குள் அவள் இதழில் முத்தமிட்டவன் அதற்கு மேல் அவளை பேச விடவில்லை. பகுதி 23 நிறைவடைந்தது. பகுதி 24 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.